கிராமத்தோட ஒவ்வொரு சுவையும் எங்கேயோ தொலைந்து போன மாதிரி இருக்கு. எல்லா பண்டங்களோட சந்தோஷமும் எங்கேயோ போயிட்டா மாதிரி இருக்கு. 4 பேரும் புறப்பட்டாங்க தேட அந்த மாய வழிய. சமோசாவோட மலை காட்டுச்சு மறுபடியும் விருப்பத்தை. விதைகள்ல இருந்தது அன்பு, அது மண்ணோட இணைஞ்சது. அப்புறம் ஒவ்வொருத்தரோட மனசுலயும் சந்தோஷத்தோட சுவை மறுபடியும் மலர்ந்துச்சு. பிரிட்ஜு கிச்சன்ல நின்னுக்கிட்டு ஒரு சூடான சூப்பை தயாரிச்சிட்டு இருந்தான். அந்த கிச்சன் மொத்தமும் அந்த சூப்போட மனம் பரவிக்கிட்டு இருந்தது. அப்புறம் லேசான புகை சூழலை சூடாக்கிடுச்சு. பிரிட்ஜு மண் சட்டியில சூப்பை தொடர்ந்து கலக்கி விட்டுக்கிட்டு இருந்தான், அது தீயக்கூடாதுன்னு. இதுக்கிடையில சதீஷ் கிச்சனுக்குள்ள வந்தான். அவன் பக்கத்துல இருந்த பிளேட்ல இருந்து ஒரு சப்பாத்தி எடுத்தான். பிரிட்ஜு அதுல சுட சுட சூப்பை ஊத்தினான். சதீஷ் ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டான். ஆனா அவனுக்கு அந்த சுவை கொஞ்சம் விசித்திரமா தெரிஞ்சது. பிரிட்ஜு, நீ இதுல உப்பு போட மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். இதுல கொஞ்சம் கூட சுவையே இல்லை. ஏதோ நான் பேப்பரை மெல்ற மாதிரி இருக்கு. இல்லை சதீஷ், நான் எல்லாமே சரியாக தான் போட்டிருக்கேன். நான் நல்ல மசாலா போட்டிருக்கேன், உப்பு போட்டிருக்கேன், அப்புறம் மிளகாயும் போட்டிருக்கேன். அது எப்படி முடியும் சொல்லு? நேற்றும் அப்படி தான் நடந்தது. அம்மா குழம்பு செஞ்சுருந்தாங்க, ஆனால் அதோட சுவையே வேறு மாதிரி இருந்தது. கிராமத்தில் எல்லாரும் இப்படி தான் பேசிக்கிறாங்க. நாம் இதுக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும். அப்படி உணவுல சுவை இல்லைன்னா யாருக்கும் அது சந்தோஷத்தை கொடுக்காது. சரிவா, மனோகர் சித்தப்பா கிட்ட கேட்போம். பிரிட்ஜுவும் சதீஷும் சரின்னு சொல்லி தலையை அசைச்சாங்க. எப்படியோ அவங்க ஒரு வழியை சாப்பிட்டு முடிச்சாங்க. அப்புறம் அங்கேருந்து புறப்பட்டு போனாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பிரிட்ஜுவும் சதீஷும் கிராமத்தோட மத்திக்கு வந்தாங்க. அங்க மனோகர் சித்தப்பா ஏற்கனவே உட்காந்துருந்தாரு. சுமனும் அங்க ஜூட் பேக்கை கையில வச்சுக்கிட்டு உட்காந்துருந்தா. பிரிட்ஜுவும் சதீஷும் அவங்களுக்கு பக்கத்துல போனாங்க. வாங்க பசங்களா, நீங்க எதுக்காக வந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். மொத்த கிராமத்துல இருந்து சுவை காணாம போயிடுச்சு இல்லையா? பழங்கள் இனிப்பா இல்லை, அப்புறம் காய்கறிகள் கூட சுவை இல்லாம போயிடுச்சு. ஆமா சித்தப்பா, நானும் இந்த ஆப்பிளை டெஸ்ட் பண்ணேன். இது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இதுக்குள்ள கொஞ்சம் கூட ஜூஸ் இல்லை. ஏதோ இயற்கை தன்னுடைய சுவைய திருப்பி வாங்கிக்கிட்ட மாதிரி இருக்கு. சித்தப்பா, ஏன் இப்படி நடக்குது? நாம யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கல. அப்புறம் எதுக்காக இந்த வறண்டு போன தன்மை? இது யாரோட தப்பும் கிடையாது. சில சமயங்கள்ல உலகத்துக்கு புது சக்தி தேவைப்படுது. நான் என்னுடைய பழைய புத்தகங்கள்ல சுவை மலையை பத்தி படிச்சிருக்கேன். அத சமோசா மலைன்னு கூட சொல்லுவாங்க. சமோசா மலையா? நிஜமாவே அங்க சமோசா வளருதா என்ன? ஆமா, அது ஒரு மாயமான இடம். அப்படி நம்ம அங்கேருந்து சுவைக்கான விதையை கொண்டு வந்தோம்னா அதுக்கப்புறம் என்னுடைய சாப்பாட்டில் மறுபடியும் உயிர் வந்துடும். ஆனால் அந்த பாதை ரொம்ப கடினமானது. நான் இதுக்கு ஒத்துக்கிறேன் தாத்தா. நல்ல சுவைன்றது சாப்பாட்டில் இருந்து தானே ஆகணும். என்ன பிரிட்ஜு? தாராளமா வாங்க சித்தப்பா, இப்போவே நம்ம கிளம்புவோம். 4 பேரும் ஒன்றா தலையசைச்சு சரின்னு சொல்லிக்கிட்டாங்க. அப்புறம் அங்கேருந்து புறப்பட்டு போனாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவங்க 4 பேரும் புகை மூட்டமான அடர்ந்த காட்டுக்குள்ள நடந்துகிட்டு இருக்காங்க. மனோகர் சித்தப்பா தன்னோட கையில கம்பை வச்சுக்கிட்டு வர வழியில வர தடைகளை சமாளிச்சுக்கிட்டு முன்னாடி நடந்து வந்தாரு. இந்த புகை மூட்டம் சாதாரணமானதா இல்ல, இது லேசான தங்க நிறத்துல இருக்கு. 4 பேரும் எந்த ஒரு உதவியும் இல்லாம ஏதோ ஒரு யூகத்துல நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற காற்று ரொம்ப பாரமா இருக்கு. ஏதோ சமையலறை புகையில நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி தோணுது. நாம எல்லாரும் ஒன்னா இருக்கணும். சித்தப்பா, நாம சரியான பாதையில தான் போறோமா? எனக்கு இந்த மஞ்சள் நிற புகை மட்டும்தான் தெரியுது. என்னுடைய வயிறு இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது. தைரியமா இரு சதீஷ். இந்த காத்துல மசாலா வாசனை வரும்போது அப்ப புரிஞ்சுக்கங்க நாம கிட்ட வந்துட்டோன்னு. அந்த மலை ஒன்றும் சாதாரண மலை கிடையாது. அப்பதான் திடீர்னு அவங்க முன்னாடி பளிச்சுன்னு ஒரு ஒளி தெரிஞ்சது. அப்புறம் அவங்க 4 பேரும் அவங்க கைகளால அவங்க கண்களை மூட வேண்டியதா இருந்தது. அவங்க மறுபடியும் அவங்க கண்களை திறந்த போது அப்ப பார்த்தா அவங்க அவங்களுடைய கிராமத்துல இப்ப இல்ல. அவங்க ஒரு தனி உலகத்துல நின்னுட்டு இருந்தாங்க. அப்பதான் பிரிட்ஜு தூரத்துல எதையோ பார்த்தான். அதோ பாருங்க, அங்க எதிர்க்க என்ன இருக்கு? 4 பேரும் ஒரு விசித்திரமான இடத்துல நின்னுட்டு இருந்தாங்க. இங்க இருக்கிற மண்ணும் இல்ல, பொருட்களோட சேர்ந்ததாவும் இல்ல. சின்ன சின்ன மொறுமொறுன்னு சமோசாவால செய்யப்பட்டது. அங்க பக்கத்துல எல்லாம் பெரிய பெரிய கற்கள் இருந்தது. அது பார்க்க உருண்டையா உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கு. மரங்கள்ல இலைகள் இருந்தது.
அது ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி போல இருந்தது. வாவ், இங்க இருக்கிற பூமி கூட மொறுமொறுன்னு இருக்கு. நான் ஒரு துண்டு சாப்பிட்டு பார்க்கலாமா? இப்போ இல்லை சதீஷ், நாம அந்த முக்கியமான மலைக்கிட்ட போய் ஆகணும். இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான். பிரிட்ஜு, அந்த கற்களை பாரு, அது கல் இல்ல, அது வெந்து போன உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கு. இங்க இருக்கிற சூழல் மொத்தமா வித்தியாசமா இருக்கு. இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு. இங்க எந்த ஒரு பயமும் கிடையாது. இங்க சுகமும் அமைதியும் இருக்கு. வாங்க முன்னாடி நடந்து போவோம். அவங்க முன்னாடி புறப்பட்டு போனாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு வழியா சமோசா மலைகள் கிட்ட வந்து சேர்ந்துட்டாங்க. அந்த மலைக்கு அடியில ஒரு குகை இருந்தது. அங்க நாலாபுறமும் சுத்தி ஃப்ரெஷ்ஷான அப்புறம் பெரிய பெரிய வெஜிடபிள்ஸ் இருந்தது. குகையில இருந்து ஒரு சட்னி நதி ஓடிட்டு இருந்தது. எவ்வளோ பெருசா இருக்கு. இது உலகத்திலேயே பெரிய சமோசா மாதிரி தெரியுது. அப்புறம் பாரு, அங்க புதினா சட்னி கூட இருக்கு. என்கிட்ட மட்டும் பெரிய கிண்ணம் இருந்தது. ஆனா நாம மேல போய் ஆகணும். சித்தப்பா, சுவையோட விதை எங்க கிடைக்கும்? அது இந்த மலை உச்சியில தங்க சமோசாக்குள்ள மறைஞ்சிருக்கு. நாம பார்த்து ஏறி போகணும். இந்த மலை கொஞ்சம் வழுக்கும் போல இருக்கு. 4 பேரும் சரின்னு சொல்லி தலையாட்டினாங்க. அப்புறம் அந்த மலைக்கிட்டையும் போய் சேர்ந்துட்டாங்க. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிட்டே ஏற ஆரம்பிச்சாங்க. மேற்பரப்பு செதில் செதிலா இருக்கு. ஒவ்வொரு அடியிலையும் அது உடையிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அவங்களோட செருப்பெல்லாம் வழுக்க ஆரம்பிச்சது. அதனால எல்லாரும் ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்பதான் மேல்புறத்துல இருந்து ஒரு செதில் உடைஞ்சு போய் அவங்கள நோக்கி வந்தது. ஆனா அதிர்ஷ்டம், அது கொஞ்சம் தூரத்துல விழுந்தது. அவங்க அங்கே நின்று கொஞ்சம் மூச்சு விட்டாங்க. எல்லாம் சரிதானே? இங்க பிடிச்சிக்கிறதுக்கு எந்த மரமும் இல்லை. நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை பிடிச்சிக்கணும். நான் பிரிட்ஜுவோட கையை பிடிச்சிக்கிறேன். அப்புறம் பிரிட்ஜு சித்தப்பாவை பிடிச்சிக்கிட்டோம். சுமன், நீ முன்னாடி பாதையை பார்த்துட்டு போ. இங்க இருக்கிற மசாலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஜாக்கிரதையா இருங்க, கண்ணுக்குள்ள போயிட போகுது. சபாஷ் பசங்களா, ஒற்றுமை தான் ரொம்ப பெரிய பலம். நாம கிட்டத்தட்ட வந்து சேர்ந்துட்டோம். அவங்க முன்னாடி நடந்துகிட்டே சின்ன சின்ன அடியா எடுத்து வச்சாங்க. மெல்ல மெல்ல ரொம்ப ஜாக்கிரதையோட ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிட்டு முன்னாடி நடந்து போய்கிட்டே இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவங்க சமோசா மலைக்கு மேல சமநிலையான இடத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க. மேல இருந்து அந்த தெரியிற காட்சி பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது. அவங்களுக்கு ரொம்ப தூரம் வரைக்கும் முழுமையான சாப்பாடு கிராமம் மாதிரி தெரிஞ்சது. அங்க அவங்களுக்கு கருப்பு உப்பு கல்லுல செஞ்ச ஒரு மேடை தெரிஞ்சது. அப்புறம் அந்த மேடையில தங்க நிறத்துல மின்ற சமோசா இருந்ததை கவனிச்சாங்க. எவ்வளோ அழகா இருக்கு. இது ஏதோ ஒரு நகையை போல இருக்கு. இதுதான் அது நம்ம கிராமத்தோட சந்தோஷத்துக்கான சாவி. இருங்க, இதை தொடறதுக்கு முன்னாடி நாம கொஞ்சம் யோசிச்சுக்கணும். இதை எடுத்துக்கிட்டு போறதுக்கான முறை ஏதாவது இருக்கா? இது அவங்களால தான் எடுக்க முடியும். அவங்க வாக்கு கொடுக்கணும். அவங்க என்னைக்கும் சுவைக்கான திமிரை காட்டக்கூடாது. அப்புறம் என்னைக்கும் எல்லாருக்கும் சமமான உணவு கொடுக்கறவனா இருக்கணும். பிரிட்ஜு முன்னாடி நடந்து போனா. அமைதியா, முகத்துல எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாம அவன் தன்னுடைய கையால அந்த தங்க சமோசாவை எடுத்துக்கிட்டான். நான் வாக்கு கொடுக்கறேன். நான் இந்த சுவையை எல்லாருடைய நன்மைக்காக தான் பயன்படுத்துவேன். நம்ம கிராமத்துல யாருமே பசியோடவோ சோகத்தோடவோ இருக்க மாட்டாங்க. அப்பதான் அதுல இருந்து வெள்ளையில ஒரு வெளிச்சம் பரவுச்சு. அப்புறம் அந்த சமோசா 7 தங்க விதைகளா மாறுச்சு. பிரிட்ஜு, நீ சாதிச்சு காட்டிட்ட. இப்போ நம்ம கிட்ட என்ன தேவையோ எல்லாமே அது நம்ம கிட்ட இருக்கு. இப்போ நாம திரும்பி போயாகணும். 4 பேரும் சரின்னு சொல்லி சம்மதிச்சு தலையசைச்சாங்க. பிரிட்ஜியோட கையில இருக்கிற அந்த மின்ற விதைகள் மேல எல்லாரோட பார்வையும் அடங்கிடுச்சு. அவங்க அந்த சமோசா மலையில இருந்து கீழே இறங்கறதுக்கு ஆரம்பிச்சாங்க. பாதை ரொம்ப இருட்டா இருந்தது. ஆனா அந்த தங்க விதைகளோட வெளிச்சம் அவங்க முன்னாடி நடந்து போறதுக்கு தேவையான வெளிச்சத்தை கொடுத்தது. திரும்பி வர வழியில சுமன் சில மசாலாக்களை பறிச்சுக்கிட்டா. மனோகர் சித்தப்பா இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு. எல்லாரோடைய ஒற்றுமையை பார்த்து அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நாம கிராமத்துக்குள்ள போனதோ முதல்ல நாம என்ன செய்ய போறோம்? என்னுடைய விருப்பம் என்னன்னா பெரிய விருந்து வைக்கணும். ஆமா சதீஷ், அப்புறம் நமக்கு இங்க கிடைச்ச மசாலாவையும் அதுல பயன்படுத்துவோம். நாம எல்லாருக்கும் சொல்லி கொடுப்போம். உணவோட உண்மையான சுவை மசாலால மட்டுமே இல்ல, அது அன்பா செய்யறதுலன்னு. கண்டிப்பா. அப்புறம் இந்த மாய விதைகள் நம்மளுடைய பூமியை மறுபடியும் வாசனை நிறைஞ்சதா மாத்திரும். 4 பேரும் ஆமான்னு சொல்லி தலையசைச்சாங்க. அப்புறம் முன்னாடி நடந்து போனாங்க. இதோட இந்த இரவும் முடிவடைஞ்சது.
மறுநாள் 4 பேரும் பிரிட்ஜுவோட வீட்டு வாசலுக்கு வந்து சேர்ந்தாங்க. அவங்க ரொம்ப சோர்ந்து போயிருந்தாங்க. ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற ஆர்வம் இப்பவும் இருந்தது. பிரிட்ஜுவும் சதீஷும் ஒன்னா தரையில குழி தோண்டினாங்க. அப்புறம் பிரிட்ஜு ஒவ்வொரு பள்ளத்திலையும் ஒவ்வொரு விதைகளை போட்டு மேல மண்ணை மூடினா. சுமன் விதைச்ச அந்த விதைகளுக்கு தண்ணீரை ஊத்தினா. கிராமத்து ஜனங்களே, சுவை திரும்ப வந்திருக்கு. இனிமே நம்ம பூமி மறுபடியும் நமக்கு சந்தோஷங்களை கொடுக்கும். திடீர்னு விதைச்ச விதைகள்ல இருந்து ஒரு வெளிச்சம் பரவுச்சு. அது நேரா வானத்தை நோக்கி போய்கிட்டு இருந்தது. அப்புறம் கிராமம் முழுக்க அது பரவிடுச்சு. அப்புறம் அதோட ரொம்ப நல்லதா சுவை நிறைஞ்ச வாசனை பரவுச்சு. இப்ப எல்லாரும் பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருந்தாங்க. அப்புறம் அன்னைக்கு ராத்திரி கிராமத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே கிரவுண்டுக்கு நடுவுல விருந்துக்கு ஒண்ணு கூடினாங்க. பிரிட்ஜு, மனோகர் சித்தப்பா, சுமன் அப்புறம் சதீஷ் அந்த விருந்துக்கு ஏற்பாடு பண்ணாங்க. பிரிட்ஜு எல்லாத்துக்கும் சாப்பாடு பரிமாறினா. சதீஷ் தன்னுடைய தட்டுல நிறைய சமோசாவை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருந்தான். சுமனும் மனோகர் சித்தாப்பாவும் எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட்றத பார்த்துட்டு இருந்தாங்க. பிரிட்ஜு, இந்த சமோசா அந்த மலையை விட ரொம்ப சுவையா இருக்கு. அது ஏன்னா நீ அது எங்களுக்காக செஞ்சல, அதனால. இன்னைக்கு எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிடுச்சு. சுவைங்கிறது வெறும் நாக்கு ருசிக்காக மட்டும் இல்ல, இது மனசோட சந்தோஷத்துக்காகவும் ஆனது. நாம கத்துக்கிட்டது இயற்கையோட பலம் எல்லாமே உயர்ந்தது. அப்படி நாம அதை பார்த்துக்கிட்டோம்னா அது நம்மள பார்த்துக்கும். எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வாழ்க்கையோட உண்மையான சுவை எல்லாரும் சேர்ந்து இருக்கிறது, அப்புறம் எல்லாரும் பகிர்ந்து சாப்பிடுறதுல தான். இப்ப மறுபடியும் எல்லாரும் சந்தோஷமாயிட்டாங்க. கிராமத்தோட சுவை திரும்பி வந்துடுச்சு. அப்புறம் இதோட இந்த கதையும் முடிவடைஞ்சது.